ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நாள் கொச்சினுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். பஸ் எடுத்துட்டாங்க. கொச்சினுக்கு காலையில் போய் சேர்ந்தோம். பஸ்ஸில் போகும்போது 2 மணி வரைக்கும் டிஜே ஆடினோம். 9 மணிக்கு இங்கே பஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தூங்கிட்டோம். காலையில் அங்கே ரெசிடென்ஸை புக் பண்ணியிருந்தாங்க, அங்கே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பிளான் பண்ணியிருந்த டீச்சர்ஸ்க்கும் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஆர்கனைசர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் கிளம்பிட்டோம். நேராக நாங்கள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போயிட்டு ஹில் பேலஸ் போயிட்டோம். அங்கே போய் எல்லாம் ராஜாவோட கிரீடம், வால் நிறையா இருந்துச்சு பார்த்துட்டு போட்டிங் வந்துட்டோம். அரேபியன் சீயில் போட்டிங் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கீழே டிஜே வச்சுருந்தாங்க, அங்கேயும் டிஜே ஆடினோம். இங்கே தான் வேர்க்க டிஜே ஆடினோம். அதுக்கப்புறம் நேராக பீச்சுக்கு வந்துட்டோம், புதுவை பீச். அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியாக லூலு மால் போனோம். நைட்டு லூலு மால் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லா பக்கமும் போயிட்டு நாங்கள் நேராக ரெசிடென்சிக்கு தூங்கிட்டோம். சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலையில் ஜாலியாக நாங்கள் ஃபுல்லாக சில்வர் ஸ்டாம்ப் போயிட்டோம். சில்வர் ஸ்டாம்ப் போயிட்டு அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1:30 மணி வரைக்கும் ட்ரை கேம்ஸ் விளாண்டோம். அதுக்கப்புறம்தான் நாங்கள் வாட்டர் கேம்ஸ் போனோம். டேஷிங் காரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேமராமேனும் நாங்கள் எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறோமோ, வீடியோ எடுக்க சொல்கிறோமோ எல்லா இடத்துலையும் எடுத்தாங்க. எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட போகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட போனால் கூட கொஞ்சம் லேட்டாகும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதை பற்றி இங்கே பிரச்சனையே இல்லை, எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக சில்வர் ஸ்டாம்லேயே இருந்த ஸ்னோ வேர்ல்டு போயிட்டோம். அதாவது நம்ம காஷ்மீரில் இருக்க ஃபீலிங் இங்கே இருக்கும். -10 டிகிரி செல்சியஸில் உள்ள செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் டிஜே வச்சுருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக ஆடிட்டு திருப்பி வெளியில் வந்துட்டோம். தாங்க முடியல, நிறையா பேர் எக்ஸிட்டுக்கு போயிட்டு வந்தோம். அவங்களால தாங்க முடியல அப்படின்னா எக்ஸிட்டுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் கடைசியில் கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க, கேம்ப் ஃபயரில் ஆடினோம். எல்லாமே வீட்டிலேருந்து எப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி எல்லாமே பாதுகாப்பாக இருந்துச்சு. வீட்டில் எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி எங்கள் மேமும் சாரும் நல்லா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ.